சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. இவங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 37 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா MBA வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு மற்றபடி இவங்களுக்கு தனியாக ஜவுளி கடையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானமே எப்படி 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்க முதல் திருமணத்தில் மேரேஜ் பண்ணி 2 மாதத்துலேயே கணவர் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் கணவர் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு தன்னை போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும், மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும். எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத, எந்த ஒரு பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லாத நல்ல மணமகன் தான் வேணும்னு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். இவங்களுக்கும் எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4 மாடி வச்சு வீடு இருக்குது. அதுவும் இல்லாத தனியாக 2 வீடு இருந்து வாடகைக்கு விட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, நகை பஞ்சமே இல்லை, நல்ல சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே திருமணம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் பிஸ்னஸ் தனியாக பண்ணணுன்னாலும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் லாங் நம்ம தன்னை நல்லா பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் தேவை. எந்த ஒரு குடி பழக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் நல்லா அழகாக சகப்பாக இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்லா சகப்பாக தான் மாப்பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை. இவங்களுக்கும் குழந்தைகளும் எதுவும் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைகளெல்லாம் இருக்கக்கூடாது, மணமகளுக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா தேவி. இவங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 35 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பரம் ராசி, புராட்டதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஏ வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நர்சிங்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாதம்னா ஒரு 20,000 வரை வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைகளும் எதுவும் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னை போல ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 40 to 45 ஏஜுக்குள்ளே இருக்கிற மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் தேவை. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 18 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 பவுன் பக்கமாக நகை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க.
இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க.